ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் terracotta. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு நெக் செட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெக் செட்டும் நம்ம மோல்டு யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஓவல் ஷேப் பீட் மோல்டும் ஒரு கணேஷா மோல்டும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 2 மோல்டும் நான் இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு 2 மோல்டுலையுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். க்ளேவும் நீட் பண்ணி எடுத்துட்டேன். நீட் பண்ணி எடுத்த க்ளேவை இந்த மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக் சைடில் நல்லா இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த இம்ப்ரெஷன் கரெக்டாக விழும். இதே போல் நான் 2 பீஸ் எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற இம்ப்ரெஷன் எல்லாமே எனக்கு போதும். அந்த விநாயகரோட தும்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீடில் வச்சுட்டு ஒரு குழி மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு அதில் இருக்கிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன், டீட்டெயில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துருக்க இல்லையா, 2 பீஸ்லேயும் டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பீஸையும் சைடில் வச்சிடுறேன். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஓவல் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த மோல்டில் நான் இதே மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கிறேன். சேம் மெத்தடில் க்ளேவை நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருந்தால் எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். இதுலேயே 2 பீஸ் அதே மெத்தடில் எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் இருந்தால் எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 4 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் ஹோல்ஸ் போட்டுடலாம். நீடில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹோல்ஸ் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் டாப்லேயே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற ஓவல் பீட்ஸில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கணேஷாலையும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பொறுமையாக விட்டு எடுங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த 4 பீஸையும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு ஓவல் பீட், ஒரு கணேஷா பீட், மறுபடியும் ஒரு ஓவல் பீட், மறுபடியும் கணேஷா. இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக வரணும். இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துட்டேன். பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த எல்லா பீஸையும் நீடில் கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீடில் ஒவ்வொரு பீஸையும் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நான் இப்போ காப்பர் கோல்டு எடுத்திருக்கேன். காப்பர் கோல்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆரஞ்சு அண்டு கோல்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் கோல்டு கிடைக்கும். அதை நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீடில் கொடுத்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே அட் அ டயத்தில் பெயிண்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு சைடு பண்ணி ட்ரை ஆக விட்டு அப்புறம் பேக் சைடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேம் டைமில் 2 சைடும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் 2 கணேஷா பீஸையும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தட்லேயே தான் பெயிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது ஏதாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரை ஆகிடும். சேம் மெத்தடில் செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா பெயிண்ட்ஸுக்கும் 2 கோட்டிங் கொடுக்கணுமா அப்படின்னா, இப்போ பிளாக்லாம் நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்தா போதும். இந்த மாதிரி கோல்டு ஃபினிஷ் மற்ற கலர்ஸ் இருக்கும்போது நம்ம 2 கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிரைட்டாக கிடைக்கும் பீஸ். இதை நல்லா ட்ரை ஆக விட்டுறேன். இதே மெத்தடில் இந்த ஓவல் பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எமரால்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். அதாவது டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக இந்த க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. பேக் சைடும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன்.
சேம் மெத்தடில் இதில் இருக்கிற 2 பீஸையும் அதே போல் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை ட்ரை ஆக்க விட்டுறலாம். இன்னொரு ஓவல் பீஸையும் அதே போல் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் நான் வந்து மற்ற பீசஸையும் பெயிண்ட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஓவல் ஷேப் பீடு வந்து 12 பீஸும் கணேஷா பீடு வந்து 11 பீஸும் எடுத்திருக்கேன். ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு ஒன்று ஒன்று லாஸ்ட்டில் மட்டும் சேமாக வர மாதிரி போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த எமரால்ட் க்ரீன் இருந்தது இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த கணேஷாவோட டாப்பில் வந்து ஒரு கிரீடை மாதிரி இருக்கும் ஒரு டிசைன், அதில் வந்து அந்த க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். காம்பினேஷன் எல்லாமே நம்ம விருப்பம் தான், அதனால் நமக்கு பிடிச்ச போல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளாக் எடுத்துகிட்டு பிளாக்கை வந்து இந்த கணேஷாவோட அந்த தும்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல பிளாக் எடுத்துக்கிறேன். அதுமாரி ஐஸு, அதோட இயர்ஸ், இந்த இடத்துலலாம் பிளாக் வந்து லைட்டாக டாட்டாக வச்சுக்கிறேன். அதாவது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக. சேம் மெத்தடில் இன்னொரு பீஸையும் அதே போல் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஐஸோட இம்ப்ரெஷன் எல்லாமே அதில் இருக்குது, அதுலேயே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எல்லா பீசஸையும் ட்ரை ஆக விட்டு வார்னிஷ் அடித்து எடுத்து வச்சுட்டேன். நான் யூஸ் பண்ணுறது டெக்கர் வார்னிஷ் கிளாஸ். மற்ற பீசஸையும் காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். கியர் ஒயர் எடுத்திருக்கேன், கியர் லாக் எடுத்திருக்கேன், கட்டர் 2 பிளேயர் எடுத்திருக்கேன், 3mm ஆன்டி கோல்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி செயின் ரோப் எடுத்திருக்கேன். எப்போதும் ஜரி ரோப் யூஸ் பண்ணுவோம், இந்த தடவை செயின் ரோப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் கியர் ஒயர் எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த செயின் ரோப் காட்டினேன் இல்லையா, அதில் வந்து கியர் ஒயரை விட்டுக்கலாம். விட்டுட்டு 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. சேம் மெத்தட் தான். 2 கியர் லாக் போட்டுட்டு அதை பெண்ட் பண்ணி மறுபடியும் கியர் ஒயரை பெண்ட் பண்ணி அதே கியர் லாக்குக்குள்ளே விட்டுட்டு பிளேயர் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3mm ஆன்டி கோல்டு பீடு வந்து ஒன்று போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா ஒரு வந்து ஓவல் பீட், ஸ்டார்டிங் வந்து நான் ஓவல் பீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓவல் பீட், நெக்ஸ்ட்டு ஒரு 3mm கோல்டு பீட் போட்டுக்கிறேன், அதாவது கொஞ்சம் கேப் இருக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு கணேஷா பீட், மறுபடியும் ஒரு ஆன்டி கோல்டு பீட் போட்டுக்கிறேன், மறுபடியும் ஓவல் பீட். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து இந்த ஃபுல் நெக் செட்டையும் நான் வந்து கோத்துக்கிறேன். இதே மெத்தடில் ஃபுல்லாக கோத்துக்கோங்க. ஸ்டார்டிங் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி எண்டிங்கும் பண்ணிடலாம். 2 கியர் லாக் போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த செட்டு ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. எப்போதுமே கியர் ஒயரை கொஞ்சம் லென்த்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செட்டு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.